ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியானது கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ண ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். கடலப்பருப்பு ஊற வச்சுக்கணும். அதுக்கு வாழைப்பூவை இப்படி பொடிசாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தண்ணியை நான் ஊற்றலை, நல்லா அரைச்சி வச்சாச்சு. கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், சோம்பு, உப்பு தேவையான அளவு. வாழைப்பூ பொடிசாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒன்று, கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக நறுக்கி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா இந்த பதத்தில் இருந்தால் தான் வடை நல்லா வரும். தண்ணியாக இருந்தால் வடை உதிர்ந்து போயிடும், நல்லா வராது. பருப்பு தண்ணி ஊற்றாமல் அரைச்சாவே உங்களுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் மாவு அப்படி ஒட்டி வரும். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இப்படி வடையும் உடையாது, உங்களுக்கு மசாலாவும் உடையாது, நல்லா எண்ணெயும் பிடிக்காமல் வரும். நல்லா உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு எண்ணெயும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எண்ணெய் இழுக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாழைப்பூ வடை ஆரோக்கியமானது. எல்லோரும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சுட்ட வடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.